வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே 6 to 10 தரவாக ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க. 11, 12 பார்க்காதவங்க இதற்கு முந்தைய வீடியோக்களை வினாக்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. குரூப் 2ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஷின்ஸ் 25 கேள்விகள். எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு நோட் வச்சுட்டு கரெக்டாக போடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, கலன் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, யாழ். இரண்டாவது கேள்வி, மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மறைமலை அடிகள். மூன்றாவது கேள்வி, மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலை இயற்றியவர். இது ரிப்பீட்டட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. 6th to 10th படித்தவங்களுமே இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமலிங்க அடிகள். நான்காவது கேள்வி, ஒளி விழா என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆரவார விழா. ஐந்தாவது கேள்வி, முகமது மீரான் சாய்வு நாற்காலி என்ற புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சாகித்ய அகாதமி ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1997. ஆறாவது கேள்வி, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. இவ்வரிகள் யாரால் கூறப்பட்டது? இது வசந்தம், நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நா. பிச்சமூர்த்தி. ஏழாவது கேள்வி, வெண்தாறு பொன்னின் அந்தி பூப்ப இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வெண்தாறு பொன்னின் அந்தி பூப்ப இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகநானூறு. எட்டாவது கேள்வி, என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3ஆவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. பெருமிதத்துடன் யாரை குறிப்பிடுகிறார்? என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3ஆவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சோமசுந்தர பாரதியார். 9வது கேள்வி, பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிமணி. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. கவிமணி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா 10வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. அஃபிடவிட். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆணையுறுதி ஆவணம். ஆணையுறுதி ஆவணம். 11வது கேள்வி, ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசோகமித்திரன். 12வது கேள்வி, அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும்
கருவியை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாமஸ் ஆல்வா எடிசன். 13வது கேள்வி, புரிக்குழல் என்ற சொல்லின் பொருள் தருக. புரிக்குழல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுருண்ட கூந்தல். 4வது கேள்வி, பொறுத்துக. இந்த நரம்புகள் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. 21 நரம்புகளை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரியாழ். 17 நரம்புகளை கொண்டது மகர யாழ். 16 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டி யாழ். 21ன்றது பெருசு, ஓகேவா? அதனால் பேரியாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 15வது கேள்வி, மருட்கை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி வியப்பு. 16வது கேள்வி, பாவிகம் என்பது காப்பிய பண்பே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம். 17வது கேள்வி, இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி வே இறையன்பு. 18வது கேள்வி, வே இறையன்பு எழுதிய வாய்க்கால் மீன்கள் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது? இதில் 2 கொஷின் இருக்குது, பார்த்துக்கோங்க. வே இறையன்பு எழுதியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள் என்ற நூல். இந்த நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1995. 19வது கேள்வி, கல் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஒலிக்குறிப்பு. 20வது கேள்வி, தொன்மை தானே சொல்லும் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 21வது கேள்வி, இரவில் விண்மீன்கள் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன். இவ்வரிகளை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா காமராசன். 22வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. டெல்லர். TELLER. ஆன்சர் ஆப்ஷன் பி விரைவு காசாளர். 23வது கேள்வி, முள்ளும் மலரும் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி உமாச்சந்திரன். 24வது கேள்வி, தங்கொடல் நேர்ந்த போதும் தாங்கிடல் நேர்ந்த போதும் தமிழ்கெடல் ஆற்றா அண்ணல் வெங்கடசாமி என்பேன். தாங்கிடை நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணன் வெங்கடசாமி என்பேன் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 25வது கேள்வி, ஜான் பன்யன் என்பவர்
ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவலாக படைக்கப்பட்ட நூல் எது? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக படைக்கப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரட்சண்ய யாத்ரிகம். அவ்வளோதாங்க, 25 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.